மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில் நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பலவுள் தெரிக வினாக்கள் பார்க்க போகிறோம். நமக்கு பொதுத் தேர்வில் 1 முதல் 11வது வினா வரை பலவுள் தெரிக வினாக்கள் இடம்பெறும். நமக்கு தமிழில் மொத்தம் 7 இயல்கள். ஒவ்வொரு இயல்லையும் 5 வினாக்கள் புத்தகத்தின் இறுதியாக கொடுக்கப்படும். மொத்தத்தில் நமக்கு 35 வினாக்கள் வருகிறது. இதில் உறுதியாக பொதுத் தேர்வில் 7 வினாக்களுக்கு மேல் கேட்கப்படும். சில நேரங்களில் 11ம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் உறுதியாக 7 வினாக்களுக்கு மேல் வரும். எனவே மாணவர்கள் இந்த காணொளியை பார்த்தும் கேட்டும் இந்த வினாக்களை படித்து இந்த மதிப்பெண்களை பெற கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு வினாவாக பார்க்கலாம். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. 2வது வினா, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது? சருகும் சண்டும். ச சா. 3வது வினா, எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. நா என்றால் நாக்கு. 4வது வினா, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது? தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே? பாடல் கேட்டவர். 5வது வினா, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது? மணிப்பெயர் வகை. 6வது, பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை? வான்வெளியில் பேரொளியில். 7. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஐ உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன். இதில் செய்தி 1, 3 ஆகியன சரி. வினா 8, பொறுத்துக. கொண்டல், கோடை, வாடை, தென்றல் இதெல்லாம் அந்த காற்றின் வேறு பெயர்கள். அது எந்தெந்த திசையில் வீசுன்னு அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் ஆ 3, 1, 4, 2. 9. மகிழ்ந்து வருமா என்பது? எழுவாய் தொடர். 10. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொல் தொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது? வேற்றுமை உருபு. பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 12. காலில் அணியும் அணிகலனை குறிப்பது? கிண்கிணி. 13. காசிக்காண்டம் என்பது? காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். 14. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை? இன்மையிலும் விருந்து. இன்மை என்றால் வறுமை என்று பொருள். 15. நன்மொழி என்பது? பண்புத் தொகை. 16. கீழ்காண்பவனவற்றுள் எந்த இலக்கியம் பிற மொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது? கம்பராமாயணம். 17. இடைக்காடனாரிடம் பாடலை இகழ்ந்தவர், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர்? மன்னன், இறைவன்.
18. ஓப்பின் காரணமாக அஃறிணையை உயர்தனியாகக் கொள்வது. திணைவழு அமைதி. 19. ரவீந்திரநாத தாகூர் டேஷ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. வங்காள, ஆங்கில. 20. படர்க்கை பெயரை குறிப்பது எது? அவர். 21. கூற்று 1. போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2. அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. கூற்று 1 மற்றும் 2 சரி. 22. மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ இப்பாடலடியில் குறிப்பிடப்படாத நிறத்தை கண்டறிக. பழுப்பு. தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா எது? கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது? 24. சித்திரை வைகாசி மாதங்களை டேஷ் காலம் என்பர். இளவேனில். 25. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் டேஷ். குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். கு ம நே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 26. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, ஏர், மண், மாடு. 27. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மா. பொ. சி. கருதியது. சிலப்பதிகாரம். 28. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே சேரநாடு, சோழ நாடு. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். வலிமையை நிலைநாட்டல். வினா எண் 30. மாலவன் குன்றம் போனால் என்ன? வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். 31. மேன்மை தரும் அறம் என்பது. கைமாறு கருதாமல் அறம் செய்வது. 32. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யாவர்? அதியன் பெருஞ்சாத்தான். 33. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது? ஒரு சிறு இசை. 34. பூ கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் டேஷ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். 35. இறுதி வினா. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம். அகவற்பா. அகவற்பா என்றால் ஆசிரியப்பா. இந்த 35 வினாக்களும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். உறுதியாக 7 அல்லது 8 வினாக்களுக்கு மேல் தேர்வில் கேட்கப்படும். நன்றாக எழுதுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.